நம்மள சுத்தி பெருசா ஏதோ ஒன்று நடக்குதுடா. யாரா அவன்? ருத்ரன்! மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. எதுக்கு சிம்பிளா கோயில்ல வச்சுக்கிட்டீங்க? பெரிய மண்டபம் எடுத்து சந்தோஷ் நிச்சயத்தை பண்ணிருக்கலாமே. அது ஒண்ணும் இல்ல, கோவில்ல பண்றதா பொண்ணு வீட்ல வேண்டிக்கிட்டாங்களா, அதான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். பொண்ணு வீட்ல யாரையுமே காணுமே. இதோ இப்ப வந்துருவாங்க. மலரு மலரு நவுருங்க, மலரு நவுரியா, மலரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. என்ன சொல்லிட்டு போறான்? அட இருப்பா. மலரு பெரியம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வந்துட்டேன். ஏய் போ 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 போ. ஏய் பாப்பா, நம்ம சமையல் எல்லாம் முடிச்ச பக்கம். வா வா போலாம். தள்ளுங்க. என்ன இவ்வளவு வேகமா போற? சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கங்கிற சந்தோஷத்துல போறீங்களா? போங்கடி போங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்களை சண்டைக்காரங்களாக்கி இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லி அவங்கள ஓட விடுறேன்டி. ஏ வாசு, ஏ வாடா. சரிம்மா. எங்க போறீங்க? ஒண்ணு கேட்கல. கொஞ்ச நேரம் சும்மா இருயா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓ போறீங்களா? சரி சரி போங்க. வாமா. சே வாடா. சாரிம்மா, கவனிக்கல. இங்க எங்க போயிட்டாங்க? வாங்க 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 அத்தை, வாங்க மாமா. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வரோம் வரோம். வணக்கம். டேய் வாசு, இங்க வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டு சொந்தத்துல ஒருத்தர் யாராவது நமக்கு துடுப்புச்சிட்டா யூஸ் பண்ணிக்கணும்டா. அப்பதான் அந்த சுசீலா வாயாலேயே என் பிள்ளையோட நிச்சயத்தை நிறுத்துங்கன்னு சொல்ல வைக்க முடியும். மலர், உள்ள ரெடி தானே? எல்லாமே ரெடி தான் மாமா. ஏய் வாசு, இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம பதிவை போடுவோமா? எல்லா வேலையும் முடிஞ்சது, அக்காவும் ரெடி ஆயிட்டா. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சமந்திமா. என்ன மலர் நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை இப்படி வெயில்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போமா, வெயில் அடிக்குதுல்ல. வாசு, உள்ள போய் சேர் எல்லாம் எடுத்து போடுறா. ரெடியா இருக்குமா? எல்லாரும் வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்கம்மா? நான் தான் பொண்ணோட அத்தை. பொண்ணோட அப்பா இருந்தாருல்ல, அவரோட ஒரே தங்கச்சி. இவங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தமும் நான் தான். நீங்க வாங்கம்மா, உள்ள போய் எல்லாம் பேசிக்கலாம். வாங்க மாமா, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, வழி விடுங்க. வாங்க வாங்க வாங்க, போங்க போங்க வாங்க. வாங்க நீங்களா வாங்க. ஏய் இப்போ வாங்க 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 அத்தை, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. இல்ல இல்ல நீங்க இங்க வாங்க, இங்க வாங்க. இருமா இருமா நீ இருமா. நீ போப்பா, உட்காருங்க. உட்காருமா.
கொடுங்க இந்தாங்க. கொடுங்க கொடுங்க ஏய், நீங்க உட்காருங்க 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 தாங்களே டேய், இல்ல. அவருக்கு ஏய், chair ஏன்டா சும்மா போடுறா? இருக்கீங்க? வாங்கடா. கொடுங்க கொடுங்க அப்படி உட்காருங்க இருங்க நீங்க உட்காருங்க. கொடுங்க என்ன இப்படி கொடுங்க நீங்க போய் கவனிக்கிறாங்க? உட்காருங்க மலரு பார்வதி எங்கம்மா? அக்கா ரெடி ஆயிட்டு இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. வசதியா இருக்கா? மலர், நானும் வரேன். போய் நீ போமா போ போ வா, வா. கூட்டிட்டு போ மலர் டேய் கட்டரும்பு, நீ போய் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் டீ காஃபி எடுத்துட்டு வாப்பா. அண்ணி சரிம்மா. மொட்டை வெயில்ல வந்திருக்காங்க, சூடா டீ காபின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல குளு குளுன்னு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாடா வா. என்னடா முறைக்கிற? போ போடா போ. நிச்சயதார்த்தம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. வாயா. வாம்மா, அழகு ராஜாத்தி. பரவாயில்லையே, வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்கா. அம்மா அவங்கள ஸ்கோர் பண்ண விடாதம்மா, டேமேஜ் பண்ணுமா. பண்றேன். என்ன பார்வதி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? பெரியவங்களை பார்த்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? இதெல்லாம் சொல்லியா தெரியணும்? ஏன் நீ இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? கொஞ்சம் நிறுத்து. மடி போம்மா, பெரியவங்க கால விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. நல்லா அம்மா. ஐஸ்வர்யா, அம்மா. பார்வதியை கூட்டிட்டு போ. சரிம்மா. பரவாயில்லையே, வரவங்க எல்லாரையும் இப்படி கவனிச்சுக்கிறீங்க. அண்ணன் பொண்ணுன்னு பார்க்காம உங்க பொண்ணு மாதிரியே எல்லாத்தையும் பண்றீங்களே. சூப்பர், இதைத்தானே எதிர்பார்த்தேன். என்னம்மா பண்றது, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க, நாம தானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். நான் மட்டும் அப்படி நினைச்சு என்ன பண்றது? இந்த பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லையே. என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த நிக்கிறானே, இவன் தான் என் பையன் வாசு. ரொம்ப நல்ல பிள்ளைமா. இந்த பார்வதி மேல, அதான் கல்யாண பொண்ணு மேல உசிரியே வச்சிருந்தான். சின்ன வயசுல இருந்தே பார்வதிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா திடுதுப்புன்னு உங்களை மாதிரி ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து வாட்ட சாட்டமா சந்தோஷமாய் மாப்பிள்ளை கிடைச்ச உடனே
சொந்த பந்தம்னு கூட பார்க்காம எங்களை கை கழுவிட்டாமா. என்னத்த என்ன பேசிட்டு இருக்க? என்னடிம்மா, நான் என்ன தடி பேசிட்டு இருந்தேன்? அவங்க கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். அவங்க என்ன கேட்டாங்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஏ, 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 ஏ. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லுமா. உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா? இருக்காளேம்மா, காலேஜ் படிக்கிறா. ஏன் கேக்குற? இல்ல இல்ல, காலேஜ் முடிச்சதும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல? ஆமாமா, கண்டிப்பா. உங்க பொண்ண ஒரு திருடனுக்கோ இல்ல வேலை வெட்டிக்கே போகாம திரிஞ்சிட்டு இருக்கிற மொத்தத்துல ஒரு ஊதாரியான ஆளுக்கோ கட்டி கொடுக்க நினைப்பீங்களா? அது எப்படிமா கட்டி கொடுப்போம்? அதேதாம்மா இங்கேயும். இவ்ளோ நேரம் உங்ககிட்ட நான் உதாரணமா சொன்னது எல்லாமே தோ இங்க நிக்கிறாரு இவங்க பையன் உத்தம புத்திரன், இவரை பத்தி தான். இப்படிப்பட்டவருக்கு எப்படி நான் என் அக்காவை கட்டி கொடுப்பேன்? டேய் வாசு, வாடா. நம்மள அவமானப்படுத்துறதே அவளுக்கு வேலையா போச்சு. ஐயோ அத்தை, அத்தை அத்தை சொல்றேன்ல, நில்லுங்க அத்தை. என்னங்க இது இப்படி பேசிட்டு போறாங்க? எப்ப பார்த்தாலும் இவங்க பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.